ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட பட்ஜெட் பைக்கர். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் ஆயிடுச்சு நினைக்கிற வீடியோ போட்டு. ஓகே, எனிவேஸ் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வீடியோ வந்து நம்ம வந்து பன்றிமலை போயிருப்போம். ஸோ அந்த பன்றிமலை வீடியோ வந்து யாரெல்லாம் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டு செக் பண்ணி பாருங்கள். செம்ம வீடியோ அது, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். தென் வேறு லெவல் இடம் கூட சொல்லலாம். ஒரு மினி கொடைக்கானல். ஸோ பட்ஜெட்டில் வந்து போகணும்னு நினச்சேன், கண்டிப்பாக போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ என்ஜாய் பண்ண நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணிக்கோங்க. தென் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அமேசான்லேருந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சுட டெலிவரி பண்ணாங்க. ஸோ டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க்குக்கு வந்து லீவ் போட்டிருக்கேன். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டிகேட்டர் ஃப்ளாஷர். ஸோ இது வந்து பைக்கில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ என்னோட பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், எப்படி நம்ம வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணி இண்டிகேட்டர் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது, 4 இண்டிகேட்டரையும் ஹசார் மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டு செக் பண்ணி பாருங்கள். காலையிலேயே வாய் குளருது. ஓகே, நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுற எப்படி சொல்லி பார்க்கலாம். தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பட்ஜெட் பைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும். தென் வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிளார் அடிக்கணும்னு நினைக்கிறேன், மஞ்சள் கலரில். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது விண்டோவோட இங்கே ஜன்னல் இருக்குது. ஸோ அதோட சன்லைட் பட்டு அப்படி வருது. ஸோ பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். தென் நம்மளோட ஆயுதம் இங்கே இருக்குது. ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ பேக்கிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பபுள் ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அமேசானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கிங் செம்மையாக பண்ணி கொடுப்பாங்க. இதை நம்ம கையிலே பிடிச்சிருவோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா இதுக்கு மேலேயே நமக்கு ஒரு சுவிட்ச் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சுவிட்ச் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட வேறு ஒரு எக்ஸ்ட்ரா சுவிட்ச் ஒன்று வேறு இருந்துச்சு. இது நம்மளோட ஃப்ளாஷர் இங்கே இருக்குது. ஸோ பேக்கிங் பாருங்களேன், சூப்பராக பண்ணியிருக்காங்க. நினச்சி கூட பார்க்கல பேக்கிங் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது. தென் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு, ரொம்பவே கம்மி தான் இதோட ரேட். தென் இதான் நம்மளோட ஃப்ளாஷர். இது நல்லாவே இருக்குது. 16 இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், பாசிட்டிவ், லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர். தென் இதெல்லாம் அந்த வயரோட இது போல் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. சுவிட்சு வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சுவிட்ச் இருக்குது. தென் இதை நம்ம பைக்கில் இன்ஸ்டால் பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பைக்கில் வந்து இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் சுவிட்ச் எதுவும் கொடுக்கல. பிரேக் அப்ளை பண்ணால் இடையிற மாதிரி நான் வந்து அவ்வளோ செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 மஞ்சள் கலர் வயர் இருக்குல்ல. ஸோ இந்த இதில் வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. தென் இந்த இதில் வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டிகேட்டருக்குள்ளே வேறு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாசிட்டிவ் வந்து நம்ம வச்சு கொடுக்கணும். அந்த ஃப்ளாஷர்லேருந்து வர எல்லோ கலர் வேறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டருக்கு வர பாசிட்டிவில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இண்டிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் வந்து பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். தென் இன்னொரு இண்டிகேட்டருக்கான வயர். ஸோ இப்போ வந்து இது அனதர் இண்டிகேட்டர் போகிற ப்ளக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரே கலர் வயர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஸோ நான் வந்து இந்த எல்லோ கலர் வந்து க்ரே கலர் வயரில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். பிளாக் அண்ட் ரெட்டில் வந்து கலர் வரும். ஸோ ரெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், பிளாக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இதை நம்ம எதில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிரேக் லைட் வர இது. இதில் வந்து நம்ம வந்து எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ப்ளூ கலரில். இந்த ப்ளூ கலர் வயர் வந்து பிரேக் லைட்டில் வந்து பாசிட்டிவ். ஸோ சில பைக்கில் வந்து சிவப்பு கலர் இருக்கும், சில பைக்கில் வந்து ப்ளூ கலர் இருக்கும். ஸோ என்னோடய பைக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து பாசிட்டிவ். ஸோ நான் வந்து இப்போ ரெட் கலர் வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்கேன். தென் பிளாக் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து பிளாக் வந்து எப்பயும் நெகட்டிவ் தான். ஸோ நெகட்டிவ் வந்து நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் பிளாக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கொடுத்துருச்சு. ஸோ நான் பாசிட்டிவில் வந்து பவர் வரும், இந்த நெகட்டிவ் வந்து எப்பயும் எடுத்து நமக்கு. ஸோ இந்த 2 இண்டிகேட்டருக்கான இதையும் நம்ம வந்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். அதை பைக் வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் அந்த பிரேக் வந்து அழுத்த போகிறேன். ஸோ பிடிப்போம், பிரேக் பிடிச்சா இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா? ஸோ அது பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 டிஃப்ரெண்ட் பட்டன்ஸில் வந்து நமக்கு வந்து இதாகும். ஸோ நமக்கு பிடிச்ச பட்டன் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பிரேக் அடிக்கிறப்போ ஒவ்வொரு மாதிரி பட்டனில் வந்து ஒர்க் ஆகும். அது ஸோ
பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் வந்து பக்கவாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் பிரேக் அப்ளை பண்ணுறப்போ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து இது ஒர்க் ஆகும். இப்போ வந்து இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். தென் ஃபிக்ஸ் பண்ணியும் காமிச்சாச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கல சாரி, அது எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். என்கிட்ட ட்ரைபாட் கிடையாது, அதனால் வந்து ஃபிட் பண்ணிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஸோ வேறு நினச்சிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி 2 இண்டிகேட்டர் வயர் இருக்குல்ல, எல்லோ கலர் வயர், அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்துடும். தென் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அது பிரேக் லைட்டில் வர நெகட்டிவ் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இண்டிகேட்டர் ஃப்ளாஷ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ சிம்பிள் தான். தென் இப்போ இது வந்து நம்ம சினிமேட்டிக் ஷாட்ஸ் வந்து பார்க்கலாம்.